வணக்கம். இது உங்கள் கற்பை துவாரகா சுவாமிநாதன். பொதுவா வாழ்க்கையில மனம் எதிர்கொள்ளும் ஒரு அச்சமாக இல்ல எதிர்கொள்ற ஒரு விஷயம் என்னன்னா மரணம். இப்போ மரணத்தை பற்றி, நிலையாமையை பற்றி அதிகமா போதித்த தத்துவங்கள்ல இந்திய தத்துவம் பெருசா இருக்கு. இந்திய தத்துவங்களின் குறையாக ஓஷோவும் அதை சொல்றாரு. பல பேர் சொல்றாங்க. குறைன்னு சொல்றது இல்ல, மரணம், விதி இதை பற்றி சொன்ன இந்த நாட்டுலதான் ஊழலும் பணத்தை பெருக்கம் செய்வதும் இருக்கு. இப்போ பணம் சம்பாதிக்கிறது இழிவு அப்படின்னு சொல்லி வச்சதா இருக்கு. பணம் தேவை வேணுமா வேண்டாமா? பணம் தேவைக்கானது மட்டும்தான். தேவைக்கு மீறிய பணம் நம்மளது இல்லைன்னு நினைக்கணும் அப்படின்னு என் குருநாதர் வேதாத்திரி சொல்றாரு. மனம் அப்படி நினைக்குதா? மனம் ஏன் பணத்தை கண்டு பேராசை கொள்கிறது? இதுதான் சமூக கட்டமைப்பு. இதுதான் ஒரு ஒரு தத்துவம், ஒரு 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 பின்னல். இப்படி பின்னி வச்சுட்டாங்க. பணத்தை சம்பாதிக்கணும். தத்துவங்கள்லாம் என்ன சொல்றது? நிலையாமை, பணம்லாம் நிலையாது, அன்புதான் செய்யுது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பணம் ஏன் பணத்தை கொண்டு மனம் வேகமா ஓடுது? பணம் சம்பாதிக்கணும்னு ஏன் தீவிரத்தன்மை காமிக்குது? பணம் சம்பாதிச்சாதான் மதிக்குது அப்படின்னு. திருக்குறள்ல பாத்தீங்கன்னா, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாருக்கு ரெண்டு உலகமுமே இல்லை. அருள்னா கருணை அப்படின்னு அர்த்தம். இப்போ பொருளோடு கூடிய கருணை வேணும், பொருளோடு கூடிய அன்பு வேணும் அப்படிங்கிறது ஒரு தெளிவுக்கு நம்ம வரணும். இந்த இடம் தான் நம்மளுக்கு முக்கியமானது. இப்ப தேவைக்கான பொருள் வசதி, தேவைக்கான பண வசதி. இப்ப இங்க ஒரு பௌத்தத்திலையும் புத்த இதுலயும் வேதாத்திரியும் ஒண்ணு சொல்றாங்க. ஆசைகளை சீரமைத்துக் கொள்வது. ஸோ சேனலைஸ் யுவர் டிசையர், சேனலைஸ் யுவர் விஷஸ், சேனலைஸ் யுவர் கிரீடி. நம்மளோட பேராசைகள் இருக்கு இல்லையா? இப்போ ஒருத்தன் பெண் துணை இல்லாமல் வாழ முடியாது. ஒண்ணு அம்மா அப்பா தங்கச்சி யாரோ அப்படி அந்த மாதிரி இருக்கணும் துணை. அதுல பெண் துணை அதிகமா இருக்கணும். கணவன் மனைவி இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் இருந்துதான் ஆகணும். இனப்பெருக்க விருத்தி நடக்கணும். அது மாதிரி வீடு இல்லாம இருக்க முடியுமான்னா இருக்க முடியாது. வீடு வேணும். அப்ப வீடு கட்டணும், அதுக்கான சம்பாத்தியம் வேணும். அப்ப கொஞ்சம் நிலம், விவசாயம் இதெல்லாம் தேவைப்படுது. இப்ப இந்த மாதிரி அடிப்படையான விஷயங்கள் எதுன்னு நம்ம கண்டுபிடிச்சு இதுல இப்ப பேராசை கொள்றதுதான் பிரச்சனையா இருக்கு. எனக்கே எல்லாம் வேணும், எனக்கு வேணும், எனக்கு வேணும்னு. எகனாமிக்ஸ்ல என்ன சொல்றாங்க? நீட் ஆர் பேசிக்கா இருக்கும். நீட் இஸ் பேசிக், ஆனா வான்ஸ் ஆர் அன்லிமிட்டட்னு சொல்றாங்க. இந்த நீட் இஸ் லிமிட்டட். வான்ஸ் விருப்பங்கள் இருக்குல்ல, பேராசை கொள்வது, அது அன்லிமிட்டடா போகுது. இந்த அன்லிமிட்டட் தான் பிரச்சனை. 5G 4G மாதிரி அன்லிமிட்டட் சர்வீஸ் தான் பிரச்சனையா இருக்கு. இந்த அன்லிமிட்டட் தான் மனசுக்குள்ள என்ன பண்ணுது? நம்மள பிரம்மாண்டமா கொண்டு போய் சிக்கலுக்குள்ள மாட்டி விடுது. அப்ப ஆசைதான் எல்லாத்துக்கும் காரணம்னு அதுக்குதான் அப்படி சொல்லி வச்சுட்டாங்க. ஆசையே காரணம் இல்ல, இந்த மாதிரியான பேராசைகள், இந்த மாதிரியான தேவைக்கு மீறிய தேவையில்லாத ஆசைகள், தேவைக்கு மீறிய பணத்தின் மேல் ஆசை, தேவைக்கு மீறிய பொருட்கள் மீது ஆசை, தேவையில்லாதது பெருக்கிக் கொள்ளும். இது சிக்கலு தான் வரும், துன்பம் தான் அனுபவிக்கணும். அதனால பயனும் கிடைக்காது. பிறருக்கு கொடுத்து வாழணுங்கிற மனநிலையை பெறணும். ஆனா பணம் சம்பாதிக்கிறத நீங்கிக்க கூடாது. பணத்தின் மேல உள்ள வெறுப்பை நம்ம வச்சுக்கூடாது. பணம் இஸ் அ டோக்கன், ஒரு டிக்கெட் மாதிரி, ஒரு சினிமா தேட்டருக்கு போற டிக்கெட் மாதிரி தேவைக்கானதை தேவைப்படும். இப்ப பாத்தீங்கன்னா, விதியை சொன்ன அதே இதுதானே, மரணத்தை பற்றிய சொன்ன அதே தத்துவங்கள் தானே இந்த ஊழலை பெருக்கி வச்சிருக்கு. இந்த ஊழல்லாம் ஏன் நடக்குது? மனிதனுக்கு மனதில் எழக்கூடிய ஏதோ ஒன்று தானே. எல்லா பணமும் எனக்கே வேணும், பல தலைமுறைக்கு வச்சுட்டு போகணும்னு நினைக்கிறான். அப்படியா நடக்க போகுது? இந்த உலகம் அப்படியா நீங்க சொல்லி கொடுத்திருக்கிறது? இந்த உலகத்தில் எத்தனை எத்தனை சாம்ராஜ்யங்கள் அழிந்தன, எத்தனை பணங்கள் பிரிந்து போனன, யாராரோ சேர்த்தது எங்கெங்கோ போய் எங்கெங்கோ அடைந்திருக்கு. நல்லா தெரியும் மனசுக்கு. ஆனாலும் பணத்தின் மேல இருக்கிற வெறித்தனம், ஆசை, ஊழலை கொண்டு வருகிறது. நானே எல்லா வளத்தையும் அனுபவிக்க வேண்டுங்கிற இந்த மனநிலை தான் பிரச்சனை. அதை நீக்கிக் கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். அதற்கு சில பயிற்சிகள் இருக்கு, அதை செய்யணும் தொடர்ந்து. நன்றி.